ஹாய் கைஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு HTML ஸ்ட்ரக்சரை வேலிடேட் பண்ணுறது, அதாவது W3C ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் W3Cயோட கோடிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிரகாரம் நம்மளோட ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணோம். அப்படி வேலிடேட் பண்ணி அது கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு டிராஃபிக் நல்லா இருக்கும், ப்ளஸ் அது ஆப்டிமைஸ்டாக இருக்கும் வெப்சைட்டு உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாதான். ஸோ அது நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இது லாஸ்ட் வீக் அடித்த கோடிங்கோட சாம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு பாடி போட்டு அதுக்குள்ளே ஒரு H1 ஒரு P டேக் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி லெட் அஸ் ஜஸ்ட் delete this code. ஸோ எனக்கு ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு HTML கோட் ஸ்டார்ட் பண்ணும்போது பிஎஸ் கோட்ல நான் இப்படி தான் ஸ்டார்டிங்ல இருந்து HTML ஹெட்டு ஸ்டைலு உள்ள கேர் செட்டு அப்புறம் பாடி HTML டேக் க்ளோசிங் இது எல்லாமே பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பிஎஸ் கோட் அதுக்கு தான் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, சில பாய்லர் பிளேட் கோட்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது HTMLோட பேஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் HTMLனு டைப் பண்ணால் உங்களுக்கு HTML5 இருக்கா. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது HTML5 வெர்ஷன். ஸோ HTML5 என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாய்லர் பிளேட் கோடே ஒன்று வந்துடும். ஸோ பார்த்தீங்களா, இது நம்ம பேஸ் தான், நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்ததோட பேஸ் தான் நமக்கு அப்படியே வந்திருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டைப் என்ன அப்படின்னா HTML, என்ன லாங்குவேஜ் இங்கிலீஷு, இது கேரக்டர் என்கோடிங் UTF-8 ஸ்டாண்டர்ட் ஆனது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் மெட்டா டேக் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இது என்னதுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி போகுது இல்லைங்களா. ஸோ இது நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸ்க்ரால் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பெஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு தடவை Ctrl+A கொடுத்துட்டு வியூ மெனுக்குள்ளே போனீங்கன்னா வேர்ட் ரேப்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அந்த வேர்ட் ரேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது அடுத்த லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எக்ஸ்டெண்டடாக இருக்காது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்களா, அந்த இனிஷியல் ஸ்கேலுங்கிற ஆட்ரிபியூட் அடுத்த பேஜுக்கு வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மெட்டா டேக், இந்த வியூ போர்ட்டுங்கிற மெட்டா டேக் ஆட்ரிபியூட்ல என்ன கொடுத்துருக்காங்க, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்க்கலாம். ஸோ மெட்டா அந்த டேக் நமக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். ஸோ HTML டாக்குமெண்டோட மெட்டா டேட்டா தான். ஸோ மெட்டா டேட்டாங்கிறது ஒரு ஹை லெவல் இன்ஃபர்மேஷன். சரி, இப்போ இந்த டாக்குமெண்டோட ஆத்தர் யாரு, இது என்ன டேட்ல கிரியேட் பண்ணாங்க. இப்போ வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டட் டேட்டு, ஆத்தர் இதெல்லாம் வரும் இல்லைங்களா, அதுதான் மெட்டா டேட்டா. ஸோ இப்போ அந்த மெட்டா டேக்ல வேற ஆட்ரிபியூட்ஸ் போட்டிருக்காங்க. என்ன ஆட்ரிபியூட்ஸ்னா, நேமுங்கிற ஒரு ஆட்ரிபியூட், அதுக்கு வேல்யூ வியூ போர்ட்னு பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கண்டென்ட் ஒரு ஆட்ரிபியூட், அதுக்கு width is equal to device -widthனு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வியூ போர்ட்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஒரு ப்ரௌசருங்க. இந்த ப்ரௌசர்ல எந்தெந்த ஏரியாலாம் உங்களுக்கு விசிபிளா இருக்கோ அதை தான் மெயினா வியூ போர்ட் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ இந்த ஏரியா எல்லாமே உங்களுக்கு விசிபிளா இருக்கு இல்லையா ப்ரௌசர்ல. இப்போ இந்த ஏரியா தான் எல்லாமே உங்களுக்கு விசிபிளா இருக்கு. இதுதான் வியூ போர்ட் அப்படிம்பாங்க. இந்த விசிபிளான ஏரியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஒவ்வொரு டிவைஸுக்கு ஏத்த மாதிரி எப்படி நம்ம ஸ்கேலிங் பண்றது அப்படிங்கிறத டிஃபைன் பண்றதுக்கான ஒரு ஆட்ரிபியூட் தான் வியூ போர்ட். ஸோ அதுக்கு தான் மோஸ்ட்லி வியூ போர்ட்டுங்கிற வேல்யூ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ டேப்லெட் யூஸ் பண்ணலாம், இதே வெப்சைட்டை நான் மொபைலில் பார்க்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு டிவைஸில் பார்க்கலாம். அப்படி எல்லா டிவைஸில் பார்க்கும்போதும் எனக்கு நான் ஸ்கேலபிளாக இருக்கணும். ஐ மீன் ஸ்கேலபிள் இன் தி சென்ஸ், ஸோ ரெஸ்பான்சிவாக இருக்கணும் எனக்கு ஸ்க்ரீனு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் வியூ போர்ட். ஸோ அப்போ நான் யூஸ் பண்ணுற என்னோட வெப்பேஜ் எல்லா டிவைஸோட ஸ்க்ரீனோட விட்டையும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், எனக்கு கண்டென்ட்ங்கிற ஆட்ரிபியூட்ல ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். என்ன வேல்யூனா, width is equal to device -width, இதுதான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, எந்தெந்த டிவைஸ்ல இந்த வெப்பேஜ் நம்ம வியூ பண்றோமோ அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரீன் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதுதான் இதோட மெயின் பர்பஸ். பிளஸ் இன்னொரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. என்னப்பா இது, இனிஷியல் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 1.0.
ஸோ இந்த இனிஷியல் ஸ்கேலுங்கிற ஆட்ரிபியூட் வந்து ஒன்றும் இல்லை, இது ஜூம் லெவல் தான். ஸோ இப்போ நான் கம்மி பண்ணா எனக்கு ஜூம் ஆகுதா, இல்லை வந்து ரெடியூஸ் பண்ணா ஜூம் ஆகுதா அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஆட்ரிபியூட் தான் வந்து இனிஷியல் ஸ்கேல். ஸோ இது வந்து 1.0ங்கிறது ரொம்ப டிஃபால்ட், அதாவது பிக்சல் வந்து உங்களுக்கு டிவைஸோட பிக்சலுக்கு ஏத்த மாதிரி தான் உங்க சிஎஸ்எஸ் பிக்சலும் இருக்கும். அதாவது நம்ம சிஎஸ்எஸ்னா நம்ம கிரியேட் பண்ணது, டிவைஸ் வந்து நீங்க எந்த டிவைஸ்ல வியூ பண்றீங்களோ அந்த டிவைஸ். ஸோ இந்த பிக்சல் வந்து ரெண்டுமே 1:1 ரேஷியோல தான் இருக்கும். அதனாலதான் இனிஷியல் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 1.1 உங்களுக்கு டிஃபால்ட்டா பாஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் மெயினா வியூ போர்ட்டுக்கான பர்பஸ். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேரக்டர் என்கோடிங்ன்றது பாஸ் பண்ணியிருப்பாங்க. வியூ போர்ட்டும் நம்மளோட வெப்பேஜ் வந்து ரெஸ்பான்சிவா இருக்கணும் அப்படின்னா இந்த width is equal to device hyphen width இந்த வேல்யூ பாஸ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லா டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வியூ போர்ட் பற்றி பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பழைய கோடை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே எனக்கு போயிடுச்சு. டைட்டில் டாக்குமெண்ட் இருக்கு, அதே மாதிரி என்னோட வெப்பேஜோட டைட்டிலும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்னு வந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து இப்போ என்னன்னு மாத்திக்கிறேன்னா மை ட்ரிப் ஐட்டினரின்னு மாத்திக்கிறேன். ரெஃப்ரெஷ் கொடுத்தாச்சு. ஸோ பாடிக்குள்ள 3 முக்கியமான டேக்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ப்ரிடாமினண்டா யூஸ் பண்ற சில டேக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டேக் வந்து H1. ஸோ ஹெச்னாலே உங்களுக்கு ஹெட்டிங் தாங்க. ஸோ அதுல நமக்கு 6 வெரைட்டிஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா H1ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. ஸோ இதை நீங்க வந்து சப் ஹெட்டிங்ஸ்னும் எடுத்துக்கலாம், சப் ஹெட்டிங்ஸுக்குள்ள இருக்கிற செக்ஷன்ஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து நானா கஸ்டமைஸ் பண்ணணும், இத என்னோட ஃபாண்ட் சைஸ் எல்லாம் நான் வேற மாதிரி வைக்கணும், இதுல இருக்கிற டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸோ இல்ல ஃபாண்ட் ஸ்டைலோ எனக்கு வேணாம் அப்படின்னாலும் நீங்க அது சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் பை டிஃபால்ட் உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல H1 to H6ல H1ங்கிறது தான் இருக்கிறதுலே சைஸ் கூடவான ஒரு ஃபாண்ட். ஸோ இப்போ நான் அடிக்கிறேன் மை ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு கோவா, பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து H1, அதாவது உங்களுக்கு பெரிய ஹெட்டிங்கா வந்து உங்களுக்கு வரும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே போல்ட்ல இருக்கு, அதுவே உங்களுக்கு சைஸ் வந்து பெருசா இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ H2 பாத்தீங்கன்னா செகண்ட் ட்ரிப் டு ஊட்டி. ஸோ இது அதை விட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. மை தேர்ட் ட்ரிப் டு கொடைக்கானல். My fourth trip to Kerala. My fifth trip to Manali. My sixth trip to Ladakh. ஸோ இப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சுருக்குங்க H1னா என்ன, H2னா என்ன, H3, H4, H5, H6. இது ஒண்ணுமே இல்லை, ஒவ்வொரு ஃபாண்ட் வெயிட்ல இருக்கிற டிஃப்ரெண்டான ஃபாண்ட் வெயிட்ல இருக்கிற ஒவ்வொரு டெக்ஸ்ட் தான். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஃபாண்ட் சைஸ் கொடுக்காம இப்போ வந்து எனக்கு ஓகேப்பா இந்த செக்ஷனுக்கு வந்து எனக்கு சப் செக்ஷனா நான் கொடுக்க போறேன் அப்படின்னா சப் செக்ஷனுக்கு வந்து நீங்க H1 கொடுக்க தேவையில்லை. ஏன்னா H1ங்கிறது ஒரு டாக்குமெண்டோட என்டையர் ஹெட்டிங்க்கு தான் மோஸ்ட்லி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க நார்மலா வந்து H3 கொடுத்துக்கலாம், இல்ல H4 கொடுத்துக்கலாம், அது உங்க விருப்பப்படி நீங்க என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஹெட்டிங் டேக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்லி H1 டேக் யூஸ் பண்ணுவாங்க. இதையே வந்து நீங்க சென்டர் கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ரொம்ப நம்ம ஃபாஸ்டா போகாம இது ரொம்ப சிம்பிளான ஒரு டுட்டோரியல் தான். ஸோ அதனால இது வந்து பியூரா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பியூரா பிகினர்ஸுக்கு மட்டும்தான். ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னே தெரியாத அவங்களா இருந்தீங்க நீங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் அவ்வளோ ஸ்லோவா தான் போறேன், ரொம்ப அட்வான்ஸ்டா இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இன்னும் மீடியம் லெவல் கூட ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இது நான் டைப் பண்ண நீங்களும் ஒவ்வொரு டேக்கா டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஓகே H1 டேக் அப்படின்னா அந்த H1 டேக்கை
நான் லைவா வந்து டிஸ்ப்ளே பண்ணா எனக்கு எந்த மாதிரி அவுட்புட் வருது அப்படின்னு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க ஒரு வெப்சைட்டை பார்க்கும்போது உங்களால வந்து கெஸ் பண்ண முடியும். ஓகே, இதுல வந்து அப்ப இந்த ஹெட்டிங் டேக் வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டைல் வந்து இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது உங்களால கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ H1 to H6 பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டேக் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பேராகிராஃப் டேக். ஸோ பேராகிராஃப் டேக் வந்து எதுக்குன்னு உங்களுக்கு நேம்லேயே இருக்கு. எலமெண்டோட நேமே வந்து பேராகிராஃப் தான். ஸோ நீங்க ஒரு பெரிய பேராகிராஃப் டைப் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க இந்த பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். பி டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை ஃபர்ஸ்ட் ட்ரிப் was to Goa. These are different beaches in Goa. பாத்தீங்களா, நான் வேர்ட் ராப் கொடுத்துருக்கேன். எனக்கு அதனால வந்து இந்த ஸ்கிரீனை தாண்டி எனக்கு போக மாட்டேங்குது. இதே இது நான் வேர்ட் ராப் கொடுக்காம இருந்தேன் அப்படின்னா நான் ஸ்க்ரால் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வேர்ட் ராப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. So different beaches in Goa. The first beach we visited was Baga, followed by Yalangit and Anjuna. ஸோ இப்படி நான் ஒரு பேராகிராஃப் அடிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மை ஃபர்ஸ்ட் ட்ரிப் வாஸ் டு கோவான்னு வந்திருக்கு. We saw different beaches in Goa. The first beach we visited was Baga, followed by Calangit and Anjuna. இது எல்லாமே வந்து கண்டினியூஸா வந்திருக்கு. எனக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பீச் வி விசிட்டட் வாஸ் பாகா அப்படிங்கிற லைன் வந்து அடுத்த லைனுக்கு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து பிரேக்னு ஒரு இன்பில்ட்டான ஒரு டேக் இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் வந்து தேவையில்லை. ஸோ நீங்க ஜஸ்ட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி பிஆர் அப்படின்னு கொடுத்து எந்த லைன் வந்து அடுத்ததுக்கு வரணுமோ பிரேக் ஆகி அதுக்கு முன்னாடி நீங்க பிஆர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணி வந்துடும். ஸோ நீங்க ஒரு பேராகிராஃப் டேக்குள்ள எத்தனை பிஆர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரேக் ஆகி அடுத்தடுத்த லைன்ல வந்துடும். ஸோ ப்ளஸ் இன்னொன்று சொல்றேன், இப்போ நீங்க இந்த டேக்ல வந்து இந்த பேராகிராஃபுக்கு அப்புறம் இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தா எனக்கு இதுலயும் ஸ்பேஸ் விழுகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விழுகாது. ஏன் அப்படின்னா நீங்க டேகுக்கு அப்புறம் வெறும் எம்டி ஸ்பேஸ் கொடுக்கறது அவுட்புட்ல ஒரு எம்டி ஸ்பேஸா எடுத்துக்காது. அதுக்கு வந்து HTML வேற சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பேஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பசன்ட்ங்கிறத கொடுத்து NBSP, ஸோ நான் பிரேக்கிங் ஸ்பேசஸ் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் விழுது, தெரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி நீங்க இது வந்து ஒரு ஸ்பேஸ், ஒரு தடவை நீங்க அந்த ஆம்பசன்ட் NBSP போட்டீங்கன்னா ஒரு ஸ்பேஸ். ஸோ இதே மாதிரி நீங்க மல்டிபிள் டைம்ஸ் போட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேசஸ் இருக்கு. ஸோ நீங்க இன்டென்டிங் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேராகிராஃப்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படிதான் வந்து ஸ்பேஸ் ஆட் பண்ணணும். பிரேக் டேக் வந்து இப்படிதான் ஆட் பண்ணணும். ஸோ பேராகிராஃப் பார்த்தாச்சு, ஹெட்டிங் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் முக்கியமானது பட்டன். ஸோ எந்த ஒரு வெப்பேஜ்லயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாகின் பேஜ், ஒரு சைன் அப் பேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் இருக்கும் கண்டிப்பா, சைன் அப் பண்றதுக்கோ சைன் இன் பண்றதுக்கோ. ஸோ அந்த பட்டன்லாம் எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து பட்டன் அப்படிங்கிற டைரக்டான ஒரு டேக் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சைன் அப்னே கொடுக்குறேன். சைன் அப் அப்படின்னு கொடுத்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டன் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த பட்டன் நீங்க கலரா கொடுக்கறது, இதுக்கு சில கஸ்டமைசேஷன்ஸ் பண்றதெல்லாம் நம்ம CSSல பண்ணுவோம். ஏன்னா CSSங்கிறது என்னன்னு சொல்லிருக்கேன், அது வந்து ஒரு ஆட் பண்ண ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ ஒரு பட்டனுக்கோ நம்ம வந்து ஒரு கஸ்டமைசேஷன் லேயர் ஒன்று ஆட் பண்றோம். ஸோ அது எல்லாமே கஸ்டமைஸ் பண்றது உங்களுக்கு நம்ம கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் வச்சுக்கோம். ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் நீங்க பட்டன் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு நீங்க கஸ்டமைஸ் பண்றதெல்லாம் நீங்க CSSல தான் பண்ணணும். அது மாதிரி எனக்கு இங்க கிளிக் பண்ணா எனக்கு அடுத்த பேஜுக்கு போகாதா, எனக்கு அடுத்த ஒரு ஆக்ஷன் நடக்காதா நீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் நீங்க HTMLல பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இன்டராக்டிவான ஒரு வெப் பேஜுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஒரு பேஜை ரொம்ப இன்டராக்டிவாகவும் டைனமிக்காகவும் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஸோ HTML, CSS, JavaScript இது 3ம் சேர்ந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் ஒரு பவர்ஃபுல்லான வெப்சைட்டை வெப் ஆப்பை உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஒரு செப்பரேட் ரோவா கூட இதை போடணும் அப்படின்னா நீங்க ஹெச்ஆர்னு ஒரு டேக் இருக்கு. ஸோ அதை போட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கே வந்து தெரியும் லைன் விழுந்திருக்குங்களா. ஸோ இது வந்து ஒரு ஹரிசான்டல் லைன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதாங்க H1 பேராகிராஃப் அண்ட் பட்டன் டேக் பத்தின வீடியோ. ஸோ இது பாருங்க, இது நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நான் இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக தான் வச்சிருக்கேன். ஸோ ஏன்னா நான் ரொம்ப டம்ப் பண்ண விரும்பல. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை இது இந்த மாதிரி பண்ணலாம்னு நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன், பை, டேக் கேர்.